ஆள் ஒன்று கூட ஹேக்கணும் இங்கிலீஷில். லண்டன்லேருந்து ஹேக்கிறாரு கூட ஹேக்கணும் அவசரமாக. ஐயோ என்ற பிள்ளை தங்கமான பிள்ளை. நல்லொரு மானண்டு எங்கண்டு பிடிச்சிங்களோ தெரியாது. அவன் எங்க வீடு கட்டுறான், எங்க கல்யாணம் கட்டுறாங்க, 3 பேரும் அப்படியே திரிகிறாங்க. என்ற பிள்ளை பாவம் தங்க பவுன். அவன் உதச்சி பவுனில் மறை இருந்தாலும் என்ற பிள்ளையில கிருஷ்ணாவில் மறை இல்லை. அப்படி தங்க பவுனான பிள்ளை. அது ஐயா எனக்கு இருக்கிறதுக்கு 4 கதிரை இல்லையா, 4 கதிரை வந்துட்டாருங்க ஐயா. இருக்கிறது பிளாஸ்டிக் கலர் தான். என்னய்யா? வெளிக்கோசா என்ன செய்யுது? இதுக்கு மூளை கலண்டு போய் எந்த பிள்ளை சாப்பாடு எல்லாம் தெரியுது, வேண்டி கேட்குது. அவனே சாப்பாடு தாரான், வேண்ட அவனையே மானம் கெடுத்துரு. அந்த மனுஷன் கதைச்சு கொண்டு மனுஷனை டக்கண்டு கதிரியை கேட்டு நிப்பாட்ட பண்ணி இவர் பிரான்ஸு லண்டன் லண்டன் லண்டன். மாமாய் இங்கே இருங்க பாமாய் போகிறேன். மாமா காசு கொண்டு போற, நீ போய் கல் குடிக்க போறியோ? காசை கொடு. குடி ஆளுக்கோ அதுவும் குடியடா. ஆளுக்கு மட்டும் குடிக்கிறாரா? சாமா இல்லை மயிலில் நிற்கிது. ஏதா மயிலா கூட ஐயாவுக்கு ஒரு மயில், இங்கே 9,000 அண்ணே. என்ன முன்னும் இந்த மயிலத்தை இந்த குயிலாண்டுகிறேன். அந்த மனுஷன் கதைச்சு கொண்டு மனுஷனை டக்கண்டு கதிரியை கேட்டு நிப்பாட்ட பண்ணி. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எதால் போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அளவட்டி ரோட்டால் வந்துட்டு மாசியப்பட்டியை போய்கொண்டிருக்கோம். அப்படியே வந்துட்டு மாசியப்பட்டியால் வந்து நாங்கள் தொட்டிலடிக்கு போக போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 23ஆம் தேதி. அப்போ தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட மாதாந்த காசு கொடுக்குற நாள் இன்றைக்கு. அதுக்காண்டி வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் 23ஆம் தேதி அக்யூரேட்டாக போய் கொடுக்குற நாங்கள் இல்லை, ஒரு நாள் பிந்தும், 2 நாள் பிந்தும், மேபி ஒரு கிழமை பிந்தும், சில வேளை முந்தையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அன்றைக்கு சொல்லியிருப்பேன், எங்களோட இவன் சின்னவன் சங்கான சின்னவனும் வந்துட்டு என்னைய வந்துட்டு மாமா இருக்க அவசரமாக வாங்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னவன் போகணுமென்னு சொல்லி போட்டு பிறகு வந்துட்டு போகையில் ஒரு பக்கம் பெட்ரோல் பிரச்சனை, மற்றது டைமும் இல்லாதால் வந்துட்டு நான் போகையில். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டிலடிக்கு வந்த மாதிரிக்கு அப்படியே வந்துட்டு தம்பி டைம் இருக்கா போட்டு வர போகிறோம். இதேமாதிரி தான் அன்றைக்கும் காய்ச்சல் கீரிமலைக்கு வந்துட்டு அப்படியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால் வந்துட்டு உடனே வந்துட்டு திரும்பி போயிட்டேன். அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டிலடி அம்மாவிட்ட போயிட்டு அவங்களோட ஒரு கொஞ்சம் கதைச்சி இந்த காசையும் வந்துட்டு கொடுத்துட்டு அவங்களோட உடல் நலத்தையும் அப்படியே விசாரித்து கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கானைக்கு போக போகிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாரா போய் ஹலோ ஹலோ ஓம் பிள்ளைங்கள நாங்களோ தொட்டிலடி தொட்டிலடி என்ன எப்போ ஹோல் பண்ணாலும் படுத்து இழக்குறது என்ன விளக்கம்? என்னண்டு
வெள்ளக்காரர் பணத்தோடு தானே காய்க்கணும். அதுவும் சரிதான். எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். அது என்ன சரியா வீடியோ எடுக்கிற டைமுகளில் பார்த்து அடிக்கிறீர்கள், அம்புறீர்கள்? இல்லை வேலையெல்லாம் இருக்குது. நானும் டைல்ஸ் எடுக்க போனா நீங்க போட்டு அது இவரடா அண்டைக்கு அடிச்சது? அது வேறு நம்பர் இல்லை. அப்போ அண்டைக்கு எழும்பிங்களா காய்ச்சிங்கள்? நான் அண்டைக்கு தான் காய்ச்சேன். அண்டைக்கும் பார்த்துட்டே இருந்தீங்க. அது சரியா? எப்படி சுகங்களப்ப? ரூபா தான் சொன்னேன். இல்லை உங்க இது என்ன மாதிரி நாட்டு நடப்புகள் அறியீங்களோ? என்ன இப்போ என்ன பெட்ரோல் 325 ரூபா வந்துட்டாங்க. பெட்ரோலோ? பெட்ரோல் இப்போ 400 ரூபாய்க்கு வந்துட்டேப்பா. உங்க லண்டன்ல எவ்வளோ போகுது? இங்க ஒரு 50 சவுண்டா கிட்டத்தட்ட 400 650 ரூபா கிட்ட வருவேண்ணா. சும்மா இருந்த சங்க என்ன செய்வான் பொழுது? இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வான்? அக்னியே தெரியுதா உங்களுக்கு? அவன் தான் ஆண்டே கூட ஹேக்கவுண்ட் ஆண்டே ஹேக்கவுண்ட் எந்த கேட்டார் லண்டனை பற்றி ஹேக்கவுண்டே விட்டு வெளியில ஓடி இல்லையா? வளது வளது விட்டு வெளியில ஓடிங்க. அதாவடியா யாரையும் போல வார வளர்ந்து போட்டோம். நீ போன கதைடா. என்ன செய்யறது? அதுதான் நீ செய்யணும். வெளும்பிள்ளையா இன்னும் நித்திரையால சாடியா நித்திர கலக்கமா இருக்கு உங்களோட கண்ணுல பாக்கு. ஆள் அமெரிக்காக்கோ ஈரானுக்கோ சப்போர்ட் எந்த நாட்டு சப்போர்ட் நீங்கள்? ஸ்ரீலங்கால இந்த மாவட்டத்துக்கு ஸ்ரீலங்கால இந்த மாவட்டமா? முதலாவது எத்தனை மாவட்டம் இருக்கு தெரியுமா? இங்க என்ன வேலையில் இல்லை இன்றைக்கு உங்களுக்கு? என்ன அது விளங்கு சொல்லுங்க திரும்ப ஒரு வரோம். ஆளுக்கு கொஞ்சம் வேலை அவளுக்கு உடம்புக்கு படுத்துக்க. சரி பை பிறகு அடிக்கிறேன். நான் பிறகு அடிக்கிறேன். கொஞ்சம் இடத்துக்கு வந்துட்டேன் வீடியோ செய்யறதுக்கு. அண்ணா பிறகு அடிக்கலாமா? ஓகே பாபாங்களோட கொடுக்குறாங்க இங்கிலீஷில் கேட்குறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற கதைக்கிறீங்களோ? இங்கிலீஷில் கேட்க வணக்கம் வணக்கம் வணக்கம். கடும் உஷாராக கிடக்கண்டை கதைச்சாலும் உஷாருங்க. கதை காட்டி என்னையா சாப்பிடுங்க. அதுதான் பெண்ணே பெண்ணே அப்படி இல்லைடா. வெல்கம். ஆள் ஒன்று உங்களோட கேட்கணும் இங்கிலீஷில். லண்டன்லேருந்து கேட்குறாரு உங்களோட கேட்கணும் அவசரமாக. ஹலோ ஐயா. நல்லா இருக்குதா ஐயா? உஷாராக கிடக்கண்டையா? ஓ
உங்களையும் அம்மாவும் சண்டை பிடிக்காம இருக்கட்டும். ஐயா நானும் அம்மா சண்டை பிடிச்சா ஒரு செகண்டுக்கு ரைட் அவ்வளோதான் ஐயா வேறு ஒன்றும் இல்லை. என்ன அன்பு ஊர்தான். அகனி ஓ அன்பு ஊர்னா சண்டை அதான ஐயா குடும்பம். அடிக்கிற காய்தான் நினைச்சு ஆக அன்பு கூடக்கூடாது. நல்லா சொன்னீங்க. அம்மா என்ன அடிக்கிற காய்தானா அன்பு ஊருமா? ஓ உங்கள் அம்மா என்னவா இந்த ஐயா கதைக்கிற கதைங்க. காட்டு கதைங்க. ஹலோ நேரில் வந்து கதை. சொல்லுங்க. அம்மா எந்த அம்மா பார்த்த மேலைக்கிறாங்க ஆ கடைசியா உங்களுடைய அம்மாவா இல்லையோ? ஆ அது போய் சேர்ந்துட்டா 90 வயசு அம்மாக்கு உங்களுடைய அம்மாவுக்கு 90 வயசா? போய்க்கல கரணம் எனக்கு 72 வயசு. இந்த நான் கிடக்குது ஓய் அம்மாக்கு 72 ஓ ஐயா நாலு கதை எடுத்து ஐயா இருக்கு. ஹலோ சொல்லுங்க. நல்லபடி என்ன உங்களுக்கு ஐயோ இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை. நல்ல ஒரு மாறண்டு எங்கண்டு பிடிச்சிங்க தேடி பிடிச்சிங்களோ தெரியாது. ஆண்டவன் தந்த வேதம். ஒரு இந்த நாயர் செய்கிற அநியாயத்துக்கு அவன் நல்லா இருக்கும் என்ன அவன் நல்லா இருக்கும். ஐயோ இந்த பிள்ளைக்கு நல்லா தான் இருக்கும். இந்த பிள்ளைன்ற மனம் போல வாழ்க்கை. அப்ப கொஞ்ச காலம் போய் அவன் வீடு கட்டினப்ப அந்த வீட்டுல கொஞ்சம் நாளைக்கு போயிருங்க. அவன் எங்க வீடு கட்டுறான், எங்க கல்யாணம் கட்டுறாங்க. 3 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. போய் கொஞ்ச நாளைக்கு அவனோட இருங்க. அவனோட இருந்து அவனுக்கு ஏதாவது செய்து இது முட்டாக்கி போட்டு ஒரு கல்யாணத்தை செய்து போட்டு வாங்க. அதைத்தான் நானும் சொல்லுறேன். ஜாகிரத்துக்கு இடையில ஒரு கல்யாணம் கட்டடாண்டு. அவங்க 3 பேரும் கட்டுற நோக்கம் இல்லை. அவனுக்கு சொந்தக்காரர் இருந்து அது இப்ப அது கல்யாணம் பேசி அவனுக்கு இது சொந்தக்காராக்கள் அநியாயமானாக்கள். அதுக்காக அவனுக்கண்டு வாழ்க்கை வேண்டாமோ? அவன் பின்னாடி வாரிசு வேணும். அவன் செய்வான். அவனுக்கு வந்தப்பட்டு அவன் அப்படியான பிள்ளை இல்லை. என்ற பிள்ளை பாவம். தங்க பவுன் அவன் உடச்சி பவுனில் மறை இருந்தாலும் என்ற பிள்ளையில் கிருஷ்ணாவில் மறை இல்லை. அப்படி தங்க பவுனான பிள்ளை. சந்திரனை பார்த்து நாய் விளைச்சா சந்திரனுக்கு குறைவில்லை. சரி, அதே மாதிரி அவனை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அது ஆண்டவன் விட மாட்டான். அவன் நல்ல பிள்ளை. சரியோ, ஜனங்களுக்கு பிடிக்காது அவன் பகுதி. அவன் பகுதிக்காரன். அது பிடிக்காது. 2 நாளைக்கு முதல் உங்க வெளிநாட்டுக்கு கூப்பிடணுன்ற வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அப்ப யாரும் அங்கே எங்க சரி வந்துட்டு ஜோதிச்சார். வெளிநாட்டில் இருந்தா கேட்டுமே. வெளிநாட்டுல எங்கேயாரும் தெரிஞ்சு போட்டு பெற்ற தாய்க்கு ஆசைதானே பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்ய வேணுமென்ற ஆசைதானே. என்னவோ இந்த பிள்ளைய எல்லாரும் கவனமாக பார்த்தா காணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகளம்மா. என்ன பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ? 2 படியாங்கள். அதுல ஒரு படியன் மோசம் போயிட்டாங்க. ஏன் என்ன நடந்த? மற்றவர் என்ன? அவன் வேலை செய்கிறான். கல்யாணம் கட்டிக்கிட்டாரோ? அவனுக்கு இப்பதான் 25 வயசு. இவங்க வயசுதான். இவங்க வயசுதான். ஓய் என்ன ஐயா? என்ன என்ன அது ஐயா
என்ன ஐயா சொல்லுங்க. எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு 4 கதிரை இல்லையா, 4 கதிரை பண்ணி தருங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா. பிரச்சனை இல்லைன்னா சரி, எப்போ வந்து தர சும்மா படம் ஆ சும்மா பிளாஸ்டிக் என்னென்றாலும் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை இருந்தால் காணுமே. ஏன்னா பெருசாக வேணாம் அடுப்புகள் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கலர் தான் காணும். அவ்வளோங்க வந்த பிள்ளை இருந்தால் காணும். ஒரு எல்லாரும் கீழே இருக்கிறாங்க, ஏன்னா கவலையாக இருக்கு ஐயா. என்ன செய்யுறீங்க, படுத்துருக்கீங்களோ? சொல்லுங்க. என்னய்யா? வெலிக்கோஸா? உண்மை வெலிக்கோஸா கட் பண்ணி செய்யலாம் தானே ஆப்ரேஷன்? இல்லை, அது என்ன நரம்பு தான், நரம்பை வெட்டி போட்டு தச்சு விடுறாங்களே, அதான் வெலிக்கோஸ். என்னய்யா? கதிரையை கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் பேச புறப்படுபட்டா ஒரு 2 நாளைக்கு என்ன செய்யுது மாமன்? என்ன கேட்குது? எனக்கு அதில் கேடாத மாமா. மாமன் இதுக்கு மூளை கலண்டு போச்சு. எந்த பிள்ளை சாப்பாடு எல்லாம் தெரியுது, வேண்டு கேட்குது. ஆள் நல்ல ஃபேட்டான ஆள் தான், நல்ல மொத்தமான ஆள். அங்கே நல்ல மொத்தமான ஆள் தான். ஒப்புரம் செய்து 2 நரம்பு பட்டி பெரிய ஸ்கூலில் இப்போ நல்ல வழியாக நடக்கிறான், எல்லாம் செய்கிறான். அவர் 2-3 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு எல்லாம் செய்து முடிஞ்சு இப்போ பிஸ்னஸ் செய்கிறார். அங்கே கடையில் கடையை விட்டு நான் சொன்னேன் ஓகே விஷயத்துக்கு சரி, ஆள் ஓடிட்டே கதிரையோட ஆள் ஓடிட்டே அது கோல்டு வந்து போல அவன் அக்கினி அங்கே வெளியிலே அக்கினி அங்கே இருக்கா? அவளை புரட்சியால் போன்ற புரட்சியால் அப்படி சும்மா இருக்கேண்ணே. நல்ல சட்டை உண்டு எனங்கால, நல்ல சட்டை உண்டு. இது பழைய சட்டை. இதான் இப்போ புது சட்டை சட்டை எடுத்தது போட சொல்லி போடணும். போடு அதெல்லாம் சேர்த்து கிட்டு விட்டாலும் போடு, ஒரு நேரம் கொடுக்கறது. ஒரு நாளைக்கு போடு நான் தூக்கி தான் இது மீன் தான் சொன்னோன்னு கேளு ஐயா. இன்னொரு நாங்கள் அவன் சாப்பாடு தாரான் வேண்ட அவனையே மானம் கெடுத்துரு. நான் மானம் கெடுக்கிறேன். நான் அவருக்கு ஐயா இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கதிரை ஓடிதான். இப்போ 2 வருஷமா அதோட ஃபோனும் கட் பண்ணி கொண்டு ஓட்டுது கதிரையோட. மேலே கதிரை ஓட முடியும்னா எனக்கு சிம்பிளான கதிராக இருக்கும். அந்த அதோட ஃபோனும் கட் பண்ணி போட்டு. ஓ அப்படியே சொல்லி கேட்க சொல்லி நான் சும்மா லண்டன் தாயனோட கேட்க சொன்னது. அந்த ஃபோன் இனி என்ன ஓகே இல்லைன்னு சொல்லல. அப்போ நீங்கள் திருப்பி கிடக்கு ஐயா பிளாஸ்டிக் அதில் எடுத்துட்டீங்களோ? மேன் கிணத்துக்கு விளாண்டா விடுவேன். ஐயா இவனுக்கு கொடுத்ததா கொடுத்துவேன். விளைஞ்சிடும். அதனால அங்கே குத்தி விட்டாங்கல்ல, அவ்வளோ கிணத்துக்கு வட்டி போட்டாங்க. அதுக்கு வட்டி போட்டு அதுக்கு எங்கே பார்த்து நீ மாமா பேப்பரில் பார்த்துக்கலாம். பாபா பேப்பரும் பார்க்குறது நான் பார்க்குறேன் சொல்கிறேன். பாரு இவ்வளோ விளையாட்டு நடக்குது. என்ன நடந்தா? மருமன் மருமன் உங்கள் தனங்கலப்பில்
தனங்களை புதுக்குடி போய் இல்லை தனங்களை அந்த லெக்சரை தானே லெக்சரர் அங்கே சொன்னேன் என்னண்டு இப்படி வெட்டிக்கு கிணத்துக்க போட்ட தாய் முழக்கும் அப்படி என்ன அவன் இருக்கிறான்னு அது கிணத்துக்க போட்ட அது வேறேப்பா இது வேற இது வேற அது எக்ஸிட் வை இது வேற அது அது மட்டக்களப்பு கிணத்துக்க போட்டது பொங்கட ஏரியா சைட் பக்கத்து அங்கால பொங்கட இடம் போகிறோம் நிற்கிறேன் அங்கால போகாதேடா ஐயோ போகாதே அம்மா அந்த கிணத்துக்கு போட்டாக்கல உனக்கு தெரியுமாம் போய் கேட்க போகிறோம் நிற்கிறேன் எனக்கு என்ன விசாரி பேருந்து உன்னையும் பட்டி போட்டு விட்டுக்கிறாங்க அவன் இந்தியாக்கா போகாதேடா நான் சொல்லி சொல்லி களைச்சி போட்டேன் போகிறேன் அவன் போக மாட்டேன் என்னடா சொல்கிறா அடே இந்தா போகிறான் டே தம்பி போகாதே இந்த நேரங்களில் போகக்கூடாது இங்கே வேறுண்ணே இதுதான் கிணத்துக்கு கிடக்கு இங்கே அப்படி உடம்ப பார்த்தியா வீங்கி போட்டு கெச்சேட்டில் கிடக்கு சத்தத்தை கலண்ணே வா இங்கே ஓகே விளையாட்டு இங்கே மற்ற இந்த யானை இங்கே உலகத்தில் எவ்வளோ நடக்கன்னு பார்த்தியல நான் கேடு கட்ட பொம்புலியலால் தனிப்பணக்கல்லோ அப்போ நீங்கள் புக் பண்ணா இப்போ எப்போ வைக்க புக் பண்ணீங்க இங்கே வாங்க தனிப்பணக்கல்ல ஒரு போத்தில் 180 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் 400 இங்கே வந்து போகிறக்கு 5 லிட்டர் பெட்ரோல் முடியும். அதையும் சொல்கிறீங்க. இப்போ இதையும் சொல்லு நான் இடையே இந்த புள்ளியலடா ஆசைப்பட்டு ஒரு கணம் ஜாமான் கட்டினா அதான் போமையா நீங்கள் வாருங்க அதை பச்சிக்கிறேன் அடித்தாலும் சரி விட்டாலும் சரி எனக்கு இதுதான் இந்த விஷயம். இந்த பேரண்ணே அவனுக்கு கல் எடுத்து வச்சுக்கிறான் சொல்லு என்ன ஜாவை போடுறாங்க இதெல்லாம் அனுபவிச்சு என்ன கல் தனிப்பண கல்ல அதண்டா காவி பொம்பளையில போடுறதா பயப்படுவோம் அது தனிப்பண கல்லாம் திருந்தான் இதோ அது கட்டையில் போய் கேந்திருந்தாது. அப்போ என்ன உடம்பு சோறெல்லாம் குறைஞ்சிட்டா என்னென்னு நாளை கிளினிக் குளிசை போடுறீங்க எல்லா குளிசையும் போடுறீங்களே. என்னென்ன மதியம் சாப்பிட்டு இன்றைக்கு மத்தியானம் தக்காளி பழ குழம்பு. நீங்கள் சமைச்சு மற்றது பைத்தங்காய் வர்றேன் பருப்பொடும் இல்லை நேற்று பருப்பு. என்ன அரிசி என்ன போடுறேன்னு சாப்பாடு ஆட்டக்காரியோ பிரச்சனை இல்லையோ குத்தரி அங்கிள் ஆட்டக்காரி பிரச்சனை இல்லையோ ஆட்டக்காரியா பொதுவில் கூடாண்டா சொல்லுவாங்க பிரச்சனை இல்லையோ. நீங்கள் தீட்டெல்லாம் போடலாமே வீட்டு பச்சை அரிசி போடுறேன். நான் தேனி நிற்கிது இங்கே என்னோட. தேனி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு அவ்வளோ பிடிக்காது. நாங்கள் தின்னுவோம். நாங்களும் இப்போ தீட்டு அரிசி தான் சாப்பிட்றோம். அது நல்லது. சிலரோத்துக்கும் எந்த வருத்தத்துக்கும் தீட்டு பச்சை நல்லது. உங்கள் முதேசி இந்த நேசன் ஐயோ வெள்ளமா புட்டு சோடா இனிப்புகள் நேசன் என்ன தெரியும் ஐயோ சொன்னவன் கொலஸ்ட்ரால் மற்றது ப்ரெஷர் சுகர் கை கலப்பு எல்லாம் கிடக்கு. அதுதான் அன்றைக்கு வீட்டை வந்த விட்ட கை கலண்டு வச்சு ஆளுக்கு கை இப்படி இந்த பூட்டு கலண்டு ஓட்டு என்ன கலந்து அதான் கலண்டு ஓட்டுது பூட்டு கலண்டு கத்தி பூட்டலாம் கொஞ்சம் வலிக்கும் மற்றபடிக்க பூட்டலாம் பூட்டியாச்சு கொழுவினதான் அது கொஞ்சம் நோத்தானே அது ஆக உதவாது. ஏனென்றால் வெள்ளமா நானும் என்னால் ஏழை கூட்டிய அளவுக்கு சொன்னான். ராத்திரியும் சொன்னான். என்ன சுகர் அப்படி கூடினா பிள்ளைக்கு உழைச்சி பார்ப்பாரு கொலஸ்ட்ராலும். நான் சொன்னேன் அம்மாண்டு கூப்பிட்டு கதைக்கிறா இருந்தால் அரிசி மாவில் வேண்டி அவிச்சு தின்
அரிசி மேலே வச்சா தான் உங்களை அம்மான்னு சொல்லலாம், வெள்ளமாண்டா சொல்லல. அநியாயமாக போகுமில்ல பிள்ளைகள் 3 நாங்களும் கூப்பன்மா தானே என்ன வெள்ளமாவிலையே விட்டு தின்னுறேன். குறை என்ன, வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல், மணியாத்தான் இருக்கும். கல்லடிச்சு கருவாடும் புட்டும் திண்டா பம்பரண்டு. அந்த பாட்டு கேட்கலையே, கேட்டேங்களே. என்ன யோசிக்கிறீர்கள் வாமா? அந்த மனுஷன் கதைச்சு கொண்டு மனுஷனை டக்கண்டு கதிரியை கேட்டு நிப்பாட்ட பண்ணி இவர் பிரான்ஸு லண்டன் 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 லண்டனே என்ன மேலானு பிரான்ஸுக்கு மேலே இருக்குல்லடா மேலான் தெரியுமே லண்டன். அது 2 கால்வாயும் பூட்டி போட்டான். ஒன்றும் போயிடாது, எல்லாம் அங்கெல்லாம் போடணும். ஆனால் அவனுக்கு தொன்கணக்காக கிடைக்கும் ஏஜென்சிக்கு. என்னட்டு போடுறது இந்தியாவில் சுரேஷ் கனல் நான் பிரச்சனையாண்டவனை விக்கி அடிச்சு கேட்டேனா என்னைக்கா உங்கால பிரச்சனை விடாது ஒன்றும் இல்லையாம்மா. இப்போ இவன் இந்த பாட்டை யோசிச்சுப்பேன், அவரோடவும் போகிறேன் இல்லை 2 பேரும் வீட்டில் இருந்தோண்டு தெருவை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் என்னென்ன பொழுதுபோக்கு இந்த டிவி ஏன்னு அதுவும் நாங்கள் எடுத்து கொடுத்ததான், இல்லாட்டி என்ன கட்டவன் இல்லாட்டி 2 பேரும் அதில் இருப்போம். ஆனால் இந்த காலம் தோடு சங்கிலியை போடுறதும் ஆபத்து தானே. என்ன ஐயோ தோடு சங்கிலி போடுற ஆபத்தே என்ன போட விடாதுகள். நான் எங்கே போவிலும் வருங்காலத்தோட போடுறேன். அதை விட இப்போ அந்த மனுஷிய நகைக்கு கிணத்துக்கு தூக்கி போட்ட காரம் நகை தானே, அவட தாலி கொடிக்காண்டி தானே தாலி கொடி எடுத்து போட்டு தானே கொண்டு கிணத்துக்கு போட்டவங்க. ஐயோ மனுஷியை கொல்லாமல் நகையை கலட்டிக்கொண்டு போயிருக்கலாம் பாவம். அதுல யார் யோசிக்கிறது? அந்த இடத்துல யோசிக்கல. எனக்கு போய் தேவைப்படுதா கொண்டு போகணும், பிடிச்சா காலையில் நகைக்காக பிடிக்க ஞாபகமாக்குனா இல்லை அவனவன் தப்பிக்க தானேம்மா பாப்பா, ஏன்னா உயிரோட விட்டா காட்டி கொடுத்துருவாங்க. உயிரோட போய் அவங்க இருக்கிறார். ஆண்டவன் தண்டனை கொடுப்பா. இல்லை ஆக்களை பிடிச்சாச்சு. ஆக்களை பிடிச்சாச்சு, இனி ஆக்கள் வழியில் இல்லை, படம் முடிஞ்சு. வேறு என்ன புதுனங்கள் ஒன்றும் இல்லை. நான் இந்த 21 இன்றைக்கு அப்போன்னு சொன்னான் கணக்காக இன்றைக்கு அங்கே போ கணக்காக இருக்குமான்ட்டு. இன்றைக்கு 23 சித்திரை மாதம் 23 தான் 2 வருஷம். 2 வருஷம் வேணா. சீரணி அன்றைக்கு தேர் தீர்த்தம். என்ன சிலோப்பாடல் ஓகே போகுது பிரச்சனை. எந்த பிள்ளை இருக்க மாட்டோம் ஓகே இல்லை சரி, அந்த அதுக்காண்டி கேட்கல இப்போ கிடந்ததானே. ஆனால் அது வடியாகுண்டே முழுனீங்க ரெண்டு அப்போ குளிச்சேன். கிளவி என்றாலும் இல்லை வடிவா கிளவியா அவன் விசாரன் கிளவி என்றாலும் வடிவா கிளவியா பிடிக்காத. அதானே தொங்கல்லாம் இந்த கல்யாணம் கட்டி போட்டுச்சு. பாய் என்ன பேசுகிற பேச்சு. நான் நேசனுக்கு சொன்னேன், நான் ஒரு ஐயா பேசுகிறான்டா கண்டபடிக்க என்ன இங்கே ஏன் இந்த கட்டுவீங்க? நான் கட்டே இல்லை. அப்போ ஐயோ கடவுளே இவன் பாவி தமக்கை சொல்லி எங்கட சின்னம்மாக்காரி அம்மாண்ட தங்கச்சி அவ கொண்டு ஒற்ற காலில் நின்று சீக்ரெட் பேப்பரில் கடிதம் எழுதி கொடுத்து விட்டேன். சரியோ? அப்போ எனக்கு ஆடு மாடுக்கு இந்த நாயல் பூனியலண்டா விருப்பம் இன்றைக்குந்தான். அதான் இவர்லேயே விருப்பம் பண்ணுறது போல. அதை வச்சு விளையாடிக்கொண்டு இவன் வந்தவன் மற்ற சினேதனம். ஆமாம் வரைக்கால் போய் கேட்ட வரான். என்ன ஒரு மரியா இல்லை கேட்குறா பாமன் பாமன் நீங்கள் சொல்லி எனக்கு லூசண்டு பேருந்தாண்டா லூஸை செய்ய வேணுமெண்டே பிடிக்காதுன்றது. ஏன் லூசன்னு வருங்கள ஆட்டையும் மாட்டையும் வச்சு ஆடு குட்டியாது. அப்போ அதுகளுக்கு சூப்பியில் பால் வரி 4 குட்டி போட்டது. அப்போ 2 பேர் பால் குடிப்பினா மற்றவாக்கு போச்சியில் கொடுக்கணும். கொடுத்து கொண்டு இருக்கத்தான் இது வந்திருக்கு. நான் காணையில் இது வீட்டை போயிருக்கு. அங்கே போய் என்ன உங்களோட தங்கச்சிக்கு வீசற கொண்டு கேட்டு வரேன். பேந்தோட்ட காலில் நின்றாரு. நான் மாட்டேன்னுட்டேன். வரம்போம் இந்த கடவுள் பார்த்து வரேன் ஹலோ ஓமண்ணா
நீங்கள் அந்த அக்காட அக்கௌண்ட் நம்பரை போட்டிருக்கீங்கண்ணா? உங்களுக்கு கிடைச்சது தானே. நான் அந்த பிள்ளைகளும் அவசரமா இது பண்ணி கொண்டு உங்களோட இடம் கழிப்பா அடுத்தடுத்த. அது சரி அண்ணா, ஜோ பிரச்சனை இல்லை. அவையில போய் சேர்ந்தா சரி தானே, பிரச்சனை இல்லையோ. ஓகே போட்டுட்டேன். ஓகேயா? ஓகேயா, நன்றியா. சரி சரி ஓகே 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 பை பை பை. இது அன்றைக்கு அந்த ஒரு அண்ணன் ஒரு ஆள் சொன்னார், ஆனைக்கோட்டையில் காசு போய் வேணுங்க, நான் அம்மாட்ட சொல்லி விட்றேன், வேண்டி கொண்டே கொடுங்கன்னு சொல்லி. நீங்கள் கொண்டு உங்களோட கையால் கொடுக்கணும் ஓமன்னு சொன்னானே. அப்போ நாங்கள் அது பிறகு 2 நாள் போயிடலானே பாடல, எங்களுக்கு சிரமம் தானே, பெட்ரோல் டைம் வரல என்னோட இந்த கைதடிக்கு போயிட்டான் நேசன். என்ன வீடியோ நேசன் ஹெல்பிங் வீடியோ சேப்பா. நான் சொன்னேன் அண்ணியா கேட்டு, உனக்கு கடவுள் அவன் ஓமன்று சொன்னா செய், இல்லையண்டா செய்யாத. அதை விட நான் ஓமன்றதை விட அம்மா என்னன்றதை செய்யுது அவர். இங்கே வந்தவர் டெலிஃபோனில் கதைக்கிறோம், ஃபோனில் வைக்கிறீங்களா? ஹெல்பிங் வீடியோனா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் உங்களை வந்து எல்லாம் கண்டு சந்தித்து கதைச்சி உதவியை செஞ்ச மாதிரி ஆள் தான் செய்ய போகிறாராம். அதுக்கு இவனால் முடியாது முடியாது, அதுதான் சொன்னான். அதுக்கு எவ்வளோ போக்குவரத்து செலவு எவ்வளோ வரும். இனி என்ன வாகனம் என்று வச்சிருக்கு, அதை விட தனியாக போய் யார் வீடியோ எடுக்கிறது. இனி இவன் கதைக்கிறது சில பேருக்கு விளங்காதைக்கா. தெரியும் நான் இப்போ வீடியோ எடுக்கிற இன்னொரு கூட்டிக்கிட்டு அவனுக்கு ஒரு சம்பளம் வேறு கொடுக்க காட்டுமே. இவன் விசர் இவருக்கே இன்னும் ஒன்றும் பெருத்துவாங்க இல்லை. இந்த வருத்தங்களோட கொலஸ்ட்ராலும் செலரும் எடுப்பார் தானே. ராவுக்கு நான் சொல்லுவேன் அன்னி ஓமண்டு கேட்க போகிறேன்னு சொல்லிக்கலாம் வந்தேன். ஓமண்டு சொல்லல. ஐயோ ஓமனுக்கு சரி வராதாச்சா. நான் ஓமண்டு சொல்லலைன்னே இப்படித்தானே நல்ல செய்ய வளர்க்குறாங்க, நான் தடுக்கிறேன் இல்லை. ஆனால் அதை சரியாக செய்யணும் இல்லை. அன்னைக்கு போய் வெண்ணியில் ஒரு ஆளை வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். அந்த மாதிரி சிவா அந்த மனுஷன் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, ஒரு ஜனமும் உதவி செய்ய. அந்த மனுஷிட்டு போட்டான் கைதடிக்கு போகிறேன். கைவேலி ஆளுக்கு கோலோன் அடிச்சு கேட்போம் போகிறோம், கோலோன் அடிச்சு கேட்போம் போகிறோம் அடிச்சு கேட்ட. நீங்கள் கைவேலி தான் மாறி கைதடின்னு சொல்கிறீங்க உள்ள. மாமா என்னட்டு சொன்னவன் கைதடிக்கண்டு என்ன ஒன்று தான் சொன்னான்னா திருப்பி திருப்பி கேட்கிறேன். கவனம் இருக்கிறாங்க ஐயன் விழுந்திருந்து விட்டு அவ்வளோ சொன்னேன். தலையெழுத்து வருது அது வருது, கவனம் ஐயா கவனம் எதுக்குன்னா உடனே கேட்டுட்டு போகுது. மாமாய் இருங்க பாமாய் போகிறேன். இங்கே வா, இங்கே வாப்பா. மேங்கோ ஒன்றுனா இங்கே வா. இருங்க என்ன தேவைப்படுது மேங்கோ வண்டு? மேங்கோ வண்டு என்ன தேவைப்படுது? சைக்கிள் நிற்கிறா, என்ன காசு கொண்டு காசு வேணாம், என்ன கிஃப்ட் வேணாம், எனக்கு வேணாம். நான் போய் பண்ணி மேங்கோ வேண்டாம் வேண்டாம் அடே வேணாம் அகினே ஐயா இவ்வளோ தள்ளி தர வேணாம். மாமாய் அங்கே கோப்பி அது கிடக்கு கோப்பியோட போம். அவருக்கு மாதம் ஐயா தம்பி அகினே கொடுக்குறோம். வேணாம் நான் போட்டு வரேன். வாடா வேணாம் 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 இந்த எடிட் பண்ணுறானே பாரு முதுக்கா கோப்பி மேங்கோ பெருசு பண்ணியாண்ணா. உமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு ஆப்பிள் ஆப்பிள் வேணாம். மாமா அந்த காசை இந்த கொண்டு இந்த கொண்டாரு பொக்கேட்டுக்க வச்சவன் எடும் மாமா. சும்மா ஐயோ போட்டவன் அந்த ஐயாட்ட கேட்பேன் தானே டெலிஃபோனில். மாமா காசு கொண்டு போகிற நீ போய் கல் குடிக்க போறிக்கோ. அங்கே பொக்கேட்டு எடும். சும்மா 50 ரூபா என்ன போயிருக்கேன். அது எனக்கு தம்பி போயிருக்கா மாமன் பாப்பான்
காசை கொடும். நான் போனே இல்லை. அம்மாடி நான் போனே இல்லை. நான் போனே என்ன என்ன போறேன் ஆள் கடைஞ்சிக்கலாம் ஆள் விடாது. ஒரு மேங்கோ ஒன்று கூட மச்சான். ஒரு நாளே தான் குடிக்கிற நடுவே குடிக்க போகிறோம். இது என்ன விலை மச்சான்? 5 ரூபா வரும். 5 டம்பா 50 ரூபா அணி கொட்டியா? அண்ணே இங்கே ஒரு முடி வெட்டினா முன்னாள் வெட்டல. பிடிச்சி வரல வந்துட பிறகு எங்க மண்ணுற மலைஞ்சு போச்சு. இந்த குடியன் புள்ளாடி ஒரு வெள்ளை கலர். அநியாயமாம் இந்த தலைமையில் இந்த அவன் மயிறு வந்த மயிறு எல்லாம் நல்லா இது அதில் மண்ணுறம் பேந்து அந்த கலர் இந்த கலர் பூசாதேடா வடிவான முகந்தானேடா உனக்கு அம்மாடி. யாரு கடிவாமம்? ஏன் அவன் கருப்பண்டாலும் அங்கே ஒரேண்ணா கண்டா விடனா புழும். அவன் கண்டா விடனா புழும் மண்டே தெரியும். மெய்யர் அவன் சின்னவன் கண்டு கேட்டவனே சந்திரி பேக ஓம் தான் சின்ன கட்ட குடும்பம் வந்தாங்களே. நான் என்ன நான் பார்த்தேன் உங்களை வீடியோடு. ஓம் ஐயா அவன் இதுகளெல்லாம் ஏறுவான் மாமா. ஐயா ஐயா நீ என்ன பிள்ளைங்க கிருஷ்ணாயே வந்தது. உங்கள் தேனி படிக்கிற இடத்துல நான் படிக்குது. டியூட்டோரிக்கிட்டாங்கல்ல. அடே அப்போ நான் மிரட்டை போட்டு பிறவாருண்ணே கவனமாக இருக்கும் வேணாம். நீ கவனமாக 3 பேரும் நடவும் கூடாப்பா. நாட்டு நிலைமை புல இந்த 26ஆம் ஆண்டு பொல்லாத உலகம். சரியோ வாகனம் 1 ரூபா போடுற அப்படி கதைக்கக்கூடாது விடுங்க. அவங்க வாகனம் ஓடுறபடியாலும் அது நல்ல போல மூட கிடையாது. எனக்கு ஒரே அழுப்பாக கிடையாது. ஒரே ஓடி திரிய ஏன்டா வெள்ளமாக புட்டு தின்ற நீங்கள்? அது டேஸ்ட் வெள்ளமா புட்டுக்கு பச்சை வாங்க ஜம்பர்னு சொன்னேன். அது நல்லதுதான். எனக்கு வேணாம் மேடம். அடி அடி கொஞ்சம் அடி ஆனால் அதுக்காக வெள்ளமா அடியடா நீ அடி. அடிச்சுதான் வெள்ளமா புட்டு நக்கிலி வாரான். அம்மா நக்கிலி வாரான். நம்ம போமது மாதிரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு குடி ஆளுக்கோ அதுவும் தொட்டு குடியடா. ஆளு சிரிப்பை பாரு கள்ள சிரிப்பு ஆளுக்கு மட்டும் கொடுக்கிறா ஐயாக்கு தானே மாட்டேங்குது. அதுதானே என்னடா விருப்பம். சாமா இல்லை மயிலில் நிற்கிது ஏதா மயிலா கடை ஐயாவுக்கு ஒரு மைல் தேங்க்யூ. ஐயாவுக்கு ஒரு மயில் இங்கே 9,000 அவ்வளோ அண்ணி பாருங்க இருக்கும் என்னய்யா அண்ணி பாருங்க அவ்வளோ அண்ணே கிஃப்ட் என்ன முன்னும் இந்த மயிலத்தை இந்த குயிலாண்டுக்கிறேன் அதுதான். இது ஆரையா பிரான்ஸ்ல இருக்கிற அக்கா ஒரு ஆள் அவங்களோட அப்பா செத்து 31ஆம். அப்போ இது எனக்கு அனுப்பி ஒரு 10-15 நாள் வரும். அம்மாள்கிட்ட போகிற டைம் கொடுக்குறோம். எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்து இப்போ நிப்பேன் நீங்கள் தந்தா பிறகு நான் பாருங்கப்பா நீங்க இருந்தாலும் சொல்லிக்கொண்டு இல்லை சரியோ எந்த பிள்ளைகள் என்ன ஏமாற்ற மாட்டுதுகள் அந்த நம்பிக்கை இருக்கடா இன்றைக்கும். அவரே கொஞ்சம் குடுறாப்பா நீ அடிச்சு மச்சான் நீ குடி மச்சான் நீ எட்டி பாரு என்ன என்ன ஃபுட் போட்டுக்கலாம். மிக்ஸ் ஃபுட் கொடுறாங்க ஏய் வேணாம் எனக்கு. அது ஒரு முறை அடி மச்சான். அது இப்போ இனி இந்த காசாங்க கொடுத்தாங்கண்டா போனீரோ. என்ன இப்படி என்ன இப்படியே போகலாம் நான் உமாக்கு தான் சொல்கிறேன்னா நான் தம்பி ஐ ட்ரிங்க் 2 bottle toddy only. டொடி ஒன்லி toddy. ஒன்லி டொடி டொடி என்ன நேம் தெரியாது. கல் ஆஷா பின்னர வளரையா போடாது அதுதான் ஆனால் இது புல அந்த ஆள் கோயில் ஒரு மயில் இஞ்சால கன மயிலா கிடக்கு ஒரு மைல் தான். உங்களுக்கு ஒரு மயில் இஞ்சால கன மயிலா கிடக்கு இன்னும் கொடுங்க. உங்களோட காயாச்சு உங்களோட புள்ளியாச்சு நாங்கள் எங்கே எந்த புள்ளியாச்சு
நீங்கள் கட்டி போட்டு அடித்தாலும் உண்டா அடிச்சு போட்டு உண்டா எல்லாம் உண்டு. ஐயா மூப்பி எனக்கு மட்டும்தான் தானுங்க கணக்கான பார்த்துருக்காரா ஐயா அந்த வேலை என்ன ஆட்டம் எவ்வளோடு 18 போடு சரிங்க 19. அந்த ஐயா ஒரு ஒன்றங்கியோ நான் என்ன விட்டுட்டேன் சரிதான், ஒன்று அவருக்கு சரி வேண்டனத்துக்குன்ற புரியன்ற பேருக்கு ஐயா கொடுத்தியா இல்லை அவன் என்ன சொன்னான், ஒன்றைங்க மிஸ் பண்ணிட்டேன். சரி அவன்டாவே கொடுத்தேன். அப்போ இது சரியோ சரியா இது வந்து ஒரு அக்காட அப்பா வந்து செத்து 31வது நாளுக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கட்டான்னு சொன்னார். என்ன சொல்ல போறே? நன்றி சொல்லுவோம். தந்ததுக்கு வேண்டி தின்றதுக்கு நன்றி சொல்ல வேணும். அவர் இன்றைக்கும் நான் என் பிள்ளைய உங்களோட பிள்ளைகள் ஓஹோண்டு வளர நான் வாழ்த்துவோன்னு சொல்லு. இந்த அம்மா ஐயா கண்டிப்பாக வாழ்த்துவோங்க. எங்களோட வகுறு வாழ்த்துவோன்னு சொல்லி வாழ்த்துறோம். பகரு வாழ்த்துட்டு பிறகு இப்போ வாயால் வாழ்த்துங்க. சரி வரட்டாவே. ஏன் அவசரப்பட்டு விடுறீங்க? அலுவல் கிடக்கல அவன் அந்த நீங்கள் சொல்ல சின்னவன் குடும்பத்திட்ட போகணும். கட்டையாகல. சரி சரி சரியா சரி அப்போ வேறட்டே போட்டு சந்திப்போம். காசு கவனவனே சரி. ஐயோ பேங்க்ல போட்ட மாதிரி பேங்கில் போட்ட மாதிரி தான் பேங்கில் இருமெண்டா போட்டு விடுங்கோ. அப்புறம் பார்த்துடுங்கோ. இந்த காலம் கரைச்சல் ஆகலாம் பச்சை கலர். ஐ வாண்ட் டு சேர் யூ ஓன்ட் சேர் நோ பிளாஸ்டிக் ஆலையில் அமைக்க சொல்லி தந்தேன். இன்னும் நிப்பாடி போட்டேன்னா அந்த ஓகே அந்த காய்ச்சி ஒன்று பின்னேற மட்டும் நீங்கள் கலரே கொடுத்து விட்டீங்க ரெடியாக்கில். நீங்கள் தான் நீ தான் சொன்ன கேளுப்பா கேளு. நான் சாடையாக கொடுக்க சொன்னால் நீங்கள் உடனே கேட்கக்கூடாது. நீங்கள் இருக்கிறதுக்கு காசு காசு என்றால் உயிரையே விட தயாராகும். எல்லாரும் அதுதான் இது பே என்னன்னா என்ன பணம் வேண்டா பணம் பயரக்கணும். எல்லாடாக்கும் உனக்கும் மோன் கொண்டு வந்தா ஏன் மோன் கொண்டு வந்தார நீர் தின்ற இல்லையே. இது யார் ஓமண்டா பாரு பெல் அடிச்சமா அந்த டேட்டுக்கு வந்து கொண்டு தான் இதுதாண்டி ஆண்டவன். திரும்பி இது ஆண்டவன் தான் கூட மச்சம் தின்னேக்க கல்லு குடிச்சிட்டு மச்சம் தின்னேக்க ஆண்டவருங்க எல்லாம் உண்டு தான். சரி நீங்கள் வரது இல்லை இருங்கோ. ஜீசஸ் கிரை உங்களோட மனுஷன் நல்ல இங்கிலீஷில் கட்டிக்காரன்டாப்பா. அவர் என்ன ஜீசஸ் கிரை நீர் கெட்டிக்காரன் வாசிக்கிறோம் கெட்டிக்காரன் தான் பெட்டிக்காரன் ஆள் சொல்லு புரிந்துடா எனக்கு ஆச்சுன்னா கொடுக்காம ஆனே இங்கே கொண்டு அண்ணே ஆள் சொல்லுது. நாங்கள் நிற்கான நீங்கள் தனக்கு அடிக்கிறாம். நாங்கள் போன அப்புறம் அவர் அடிப்பார் உங்களுக்கு. சரி நான் அடிக்கணும் உனக்கு நான் கேட்டேன் 2 பேச்சு பேசு. அது அந்த கேஸ் இருக்க மாட்டேங்க. அதுவும் அந்த டொடி நிற்க மாட்டோம். அது இல்லைன்னா சரி அது அடிச்சு சேர பார்ப்போம். இன்றைக்கு கதைக்கவே இல்லை நான். எனக்கு என்ன கதை காட்டிக்கு கதை காட்டி என்னையா நான் சாப்பிட்றேன் போட்டு நீ சமைச்சு வை சாப்பிட்றேன். கடைக்கு போட்டால் போவேன் ஐயாட்ட சாமானை மட்டும் கொண்டு வருவேன். விஷயம் ஒரு ரன் பண்ண. சரி அப்போ நான் போயிட்டு வரோம். நாங்கள் அவங்க சின்னவன்ட்ட போகணும். சரி சங்கானே போயிட்டு வரோமா? இருங்களோ நீங்கள் நீ இதானே அதுதானே. நீங்கள் நான் படி வச்சிருக்கேன். இன்னும் இது கேட்டான் பிடிச்சாம விட கதை இதுக்கு வேறாண்டது நான் சொல்கிறது. சரி என்ன வரமா பாய். விவசாயத்துக்கு ஓப்பன் பண்ணு என்ன தெரியும் கண்ணாடி. சரி என்ன ஓகே ஓகே அப்படியே சங்கானம் எப்போவுமே போயிருக்கு. அவனும் இதை கடும் பிரச்சனை என்ன சொன்னோண்டா. அப்போ சின்னவன் தனியாக காய்க்கணும்னு வர சொன்னவன் வீடியோ முடிக்கிறாதான் பெரும் போட பார்த்து சொல்லுதோ கிளியரன்ஸ். ரைட் பாய் பாய்.